ரிஷப ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? சரி, ரிஷபத்துக்கெல்லாம் இப்போ நல்ல டைம்னே சொல்லலாம். இருக்கிற நிலைமைகளில் இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டில் மே 15ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு சரியில்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ராசி லக்னத்துக்கு எப்போல்லாம் அந்த குரு வர்றாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக உடம்பை பாயில் பண்ணும், டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மாறி மாறி கண் பிரச்சனை, லிகமெண்ட் பிரச்சனை, அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேன் அட்டாக்கு. ஒரு மினிமம் ஒரு 2லிருந்து 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்பத்திரியில் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அட்மிட் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளை பற்றி பயங்கரமான கவலை. குரு வந்து ராசிக்கு வரார் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன போய் உட்காருன்னா, குருனா குழந்தை தான் போய் உங்கள் பிரெயின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவார். அப்போ குழந்தையுடைய நடவடிக்கை, குழந்தையுடைய படிப்பு, குழந்தைகளை பற்றி தேவையில்லாத ஒரு ஃபீலிங். இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா அது ஃபெயில் ஆயிடுவாளோ அப்படின்னு ஒரு எண்ணம். அவன் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பா. ஆனால் நமக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, இவன் எங்கே படிக்கிறா, 24 மணி நேரம் மொபைலில் கையும் சுற்றின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரிலாம் தேவையில்லாத கற்பனை, அதனால் உங்களுக்கு மன பிராந்தி, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துன்றது. பட் இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் ஒரு பெரிய சேஞ்ச் இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி ரெண்டுமே மாறுது. அது இல்லாமல் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றார் அப்படின்னா தொழிலில் பயங்கரமான வெற்றி. 10ஆம் இடத்துக்கு யாருக்கெல்லாம் பொதுவாகவே ராகு வந்து உட்கார போகிறாரோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அடுத்த 2.5 வருஷம் இருக்கவே இருக்காது. என்னென்னா பயங்கர போட்டி, பொறாமை, சண்டை, வயிற்றெரிச்சல், இதெல்லாம் வந்து அந்த அந்த ஆஃபீஸில் நீங்கள் உள்ளே போகும்போதே அப்படி ஒரு டிவிஷன் இருக்கும். என்னடா இது தலைவலியாக இருக்குது, நான் என் வேலையை பண்ண போகிறேன், ஆனாலும் இவ்வளோ பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களே. நல்ல விஷயத்துக்கு போகும்போதே வேணும்னு குறுக்க கால் விடுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சேட்டைகள் வந்து பண்ணுவாங்க. இந்த ரிஷபராசி நண்பர்கள் வந்து தொழிலில் வெற்றி பெறணும்னா நீங்கள் ராகுவாக மாறணும். விச் மீன்ஸ் நீங்கள் வேலையில் அசுரனாக மாறணும். அப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அடங்கி போவாங்க. அதனால் வேலைகளில் அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கும். கண்டிப்பாக இடம் மாறும். நிறைய பேருக்கு ஒரு புது ரோல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வேலைகள்லேயே மாற்றம் கொடுக்கும். ஏன்னா குருஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்குரிய ஸ்தானமும் மாற்றம் கொடுக்கும் பொழுது தொழிலில் மாற்றம் கொடுக்கும், டிபார்ட்மெண்ட் மாற்றம் கொடுக்கும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லேயே அந்த மாற்றம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நல்லதான்னு கேட்டால் 200% நல்லது. ஏன்னா ராகுங்கிறது உங்களுக்கு தான் கமர்ஷியலான வெற்றி கொடுக்க போகிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு இது 10ஆம் பாவகமாக இருக்கிறதுனால அது விரயஸ்தானமாக மாறுறது. அப்போ என்னன்னா இந்த டைம் பீரியடில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். எப்போவுமே வந்து கூட வச்சுட்டே சுத்த முடியாது. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ரெண்டு ஹேஸ் சம் ரோல் இன் யுவர் லைஃப். அவர் ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. when friend becomes an enemy or friend becomes an burden, that will become a even more bigger burden. அதாவது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெயிட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால சில டைம்ஸ் வந்து இப்போ ஃப்ரெண்டு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டேமேஜ், வேண்டா வெறுப்பாக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தம், அன்பு தொல்லைகளினால் வரக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் தொழிலில் அபாரமான வெற்றி. ஏன்னா அர்த்த திரிகோணத்தில் அதே மாதிரி கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் உச்சஸ்தானம் சொல்கிறது 10ஆம் இடம். 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்கிறது கேந்திரங்கள். திரிகோணத்தில் 1, 5, 9ஆம் இடங்கள் இந்த திரிகோணம். அதில் பார்க்கும்பொழுது ரிஷபம்ங்கிறது அர்த்த திரிகோணம். 2, 6, 10 செயல் வீரர்களாக மாறக்கூடிய ஒரு பிராப்தத்தை ராகு கொடுக்க போகிறார். இப்போ ராகுன்னா என்ன, வஜ்ர கம்பீரமாக மாறுவீங்க. இது வரைக்கும் லீனாக டோட்டலாக 45 கிலோ இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ 65 கிலோ 80 கிலோக்கு ஃபுல்லாக மசிலப்பா ஆகக்கூடிய தருணம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு மிரருக்கு முன்னாடி, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். பெரிய கடன் ஒன்று வாங்குவீங்க, அதே மாதிரி இருக்கிற ஒரு குட்டி கடனை முடிப்பீங்க. அதே மாதிரி கேஸ் ஓடிட்டு இருந்துன்னா அந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால் உங்களுக்கு நிம்மதி தாராளமாக ஏற்படும். அந்த லாஸ்ட் லேப்புன்னு சொல்லுவோம். அந்த கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் லேப்பில் ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டு கிடையாது. எதுலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேத்து. அப்போ நுண்ணிய அறிவு கொண்ட விஷயங்களை படிக்கலாம். இப்போ ரசாயனத்தை பற்றி படிக்கலாம், கெமிக்கலை பற்றி படிக்கலாம், ரிசர்ச் மாடியூலுக்கு போய் நீங்கள் எதாவது புதுசாக நீங்கள் சாதிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்கிறது ஒரு ப்ராடக்டை, அதே மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த மாதிரி படிப்பெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 2.5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு செம்ம க்ரோத். இல்லைன்னா இவங்க அத்தனை பேருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இவங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா 4ஆம் இடம்னா சொந்த பந்தங்கள், 4ஆம் இடம்னா ரத்த பந்தங்கள், 4ஆம் இடம்னா அம்மா தாய்,
4ஆம் இடம்னா சுகஸ்தானம், அதில் போய் கேத்து உட்காந்துன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நம்ம போகிற மாதிரி நடக்கும். அப்போ சொந்த ஊரை காலி பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக ரிஷபத்துக்கு ஏற்பட போகிறது. ஒன்று. ரெண்டாவது, தாயுடைய ஹெல்த்தில் அக்கறை காட்ட வேண்டும். எதில் அக்கறை காட்டணும்? ரிஷபத்துலேருந்து பஞ்சமஸ்தானம் இருக்குன்னா ஹார்ட் இல்லை லங்ஸ் இல்லை பிரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய இனிமே. கேத்து அப்படின்னா சின்னதாக உள்ள ஃபார்ம் ஆகும், கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக ரிசர்ச் பண்ணி இருக்கா இல்லையா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்மளை லைட்டாக பயன்படுத்தும், ஆனால் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறனால அது அடங்கிடும். அதனால் இப்போ சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வீடு, ஏன் சொந்தம், எங்களுடைய என்ன சொல்கிறது, ஏன் ஏரியா, இதெல்லாம் வந்து மறந்துடுங்க. எந்த பிரயோஜனம் கொடுக்க போகிறது? உங்களுக்கு முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் தான் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா துட்டு நல்லா வரும். நம்மளா கெடுத்துக்காமல் இருந்தால் சரி, ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாமல் இருந்தாவே ரெடி ஆகிடும். ஆனால் உங்களுக்கு டைம் பீரியட் இப்போ சூப்பர். பொருளாதாரத்தில் அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கப்படுது. லைஃப் ஒரு புது டேர்னுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. லைஃப் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுறது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேளம் கொட்டும். உங்கள் வீட்டில் நிறையா பேருக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எல்லா விதமான கமர்ஷியலான விஷயங்கள் கண்டிப்பாக முடிப்பீங்க. மீனிங்ஸ் என்ன? ஒரு கார் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறுறது, விச் இஸ் அ பிக்கஸ்ட் பெனிஃபிட். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஓவராலே வந்து ஒரு நல்ல ஒரு பிராப்தம், நல்ல ஒரு துட்டு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கப்படுதுன்னு சொல்லலாம். ரிஷபத்துல வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம் 3 நட்சத்திரங்கள் வருது. இவங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள்? நான் மேஷத்துல கிருத்திகையே சொன்னேன், சம்மர் டைம்னு. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஒரு பயங்கரமான சாதனை கிடைக்கும். நீங்கள் பாஸாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எந்த பாஸ் வந்து ஹிட்லராக இருந்தாரோ அந்த பாஸ் கிளம்பிடுவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் நீங்கள் பாஸாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம். தொழிலில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம். இந்த சூரியன் குரு, சூரியன் ராகு இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய எஃபிஷியன்சியை இன்னொரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். மினிமம் 10% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எப்படின்னா அண்டர் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிப்பார், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். உண்மையும் அதுதான். பிகாஸ் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கலன்னா ரிஷபராசி நண்பர்கள்லாம் நல்ல சோஃபாவா சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு வாங்க பார்க்கலாம், கொஞ்சம் ஏசி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி தான் இருப்பீங்க. சஃபஸ்டிகேட்டட், சுகம்னா சுகம் அப்படி தான் இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி நண்பர்களும் துலாம் ராசி நண்பர்களும் கடகராசி இல்லை லக்னமாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அதனால் எப்பவுமே உங்களுக்கு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதாவது அந்த பார்வைக்கு வந்து அவங்க லட்சணத்துக்கும். அதே மாதிரி எப்பவுமே இந்த பர்ஃப்யூம் பைத்தியம், ரிஷபம்னு சொன்னால் பர்ஃப்யூம் பைத்தியம். நீங்கள் கொண்டு போய் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஐயோ நீ உச்சி குளிர்ந்து தாங்க முடியாது அந்த மாதிரி மாறுவாங்க. ஆக்சுவலாக அது ராகு வந்தால் 10ஆம் இடம் தான், நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வந்து குட் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதனால் இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு யோகமான டைம் பீரியட். அதுலேயும் இருக்கிறதுலேயே ஹைலி சாஃபஸ்டிகேட்டட், இருக்கிறதுலேயே அதிகமான சுகவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டிங் யாருக்கு ஊற்றினான்னா ரோஹிணி நட்சத்திரம். இவங்களை பாதி பேர் வந்து ரோஹிணி நட்சத்திரமும் சரி, ஹஸ்த நட்சத்திரமும் சரி, திருவோண நட்சத்திரமும் சரி. இந்த சங்கர் வந்து ஒரு படம் எடுத்திருக்கார் விக்ரம வச்சு, இந்த அன்னியன், ரெமோ, அம்பி அப்படின்னு 3 கேரக்டர் சொல்லுவோம். அதுக்காக மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர், அது பேர் அமேசிங்காக இருக்குது பேர். இந்த ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 அந்த 3 இது நட்சத்திரம், இந்த ராசி. முக்காவாசி காலையில் ஒன்று சொல்லுவாங்க, மத்தியானம் ஒன்று சொல்லுவாங்க, சாயந்தரம் ஒன்று சொல்லுவாங்க. எதுன்னு ஏதோ ஒன்றை சொல்லு, நான் எதை நம்புறது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வாலடைல் மைண்ட் செட்டு, என்ன நடக்குன்னே தெரியாது. அதில் இப்போ ரோஹிணிக்கெலாம் வந்து நல்ல டைம், நல்ல ஆஃபர்லாம் வரும். கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம், அப்படியே லைஃபு சூப்பராக செட் ஆகிடும். தாய் வழி சொந்தங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய நிலைமைகள் இருக்கீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், போல்டான நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்போ எப்படி வந்து அவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் மிருகசீரிஷ நட்சத்திரம், கோடியில் ஒருத்தருக்குன்னு சொன்னோன்னே அப்படியாப்பா நிறைய பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம். அந்த மாதிரி அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பேய்க்கு பிடிச்செல்லாம் இல்லை, சாட்சாத் ராகவேந்திர சுவாமி பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி அந்த ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். இந்த மிருகசீரிஷம்னு சொல்கிறது, அதற்கான விஷயங்கள்லாம் உள்ள ஃபிலிமில் பிளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னா அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ மிருகசீரிஷத்துக்கு நல்ல டைம் பீரியட் ஓடிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் காலி நிலம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். லைஃப்பில் ஆம்பிஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி பிடிவாத குணமும் கண்டிப்பாக அதிகரிக்கும்.
முயற்சி ஒரு தடவை தோல்வி அடைஞ்சா ஃப்ளாப்பே ஆகாது. அடுத்த லெவலுக்கு உடனே ஜம்ப் பண்ணி அடுத்த ஒரு முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுது. ஆனால் போட்டித் தேர்வு எந்த விஷயமா இருந்தாலும் சரி தூளாக முடிச்சிருவீங்க. செம்ம டைம். ரிஷபத்துக்குலாம் வந்து இப்போது தொழில் ரீதியாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி நல்ல growth கொடுக்கும். ஹெல்த் பார்த்துக்கணும். மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வேறு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரிஷபராசியினர் வந்து என்ன பரிகாரங்கள் செய்யணும்? அதாவது இப்போ நம்ம சொல்லும் பொழுது கும்பத்தில் தான் இந்த ராகு கேது வருது. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது என்ன பண்ணால் ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துரும். அதே மாதிரி முடிஞ்சால் அங்கே ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டிங்கன்னா போதும், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் பரிகாரம். அங்கே பிள்ளையார்பட்டி போக முடிஞ்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் அவரும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அதனால் அங்கே செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபத்துக்கு எவ்வளோ % தருவீங்க? அதாவது சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 75% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரம் கமர்ஷியலாக பார்க்குறச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 90% சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம்.